ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பாலக்கீரை வச்சு பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை அப்படின்னாலே நிறையா பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, தெரிச்சு ஓடிடுவாங்க பசங்கள்லாம், குட்டி பசங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடாஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு மெயினாக வந்து பாலக்கீரை தான் வேணும். இந்த பாலக்கீரையை நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலக்கீரை எடுத்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட பாலக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி அண்ட் ஒரு 10 பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறமா மிளகாய்த்தூள், கூடியே வந்து நான் கரெக்டாக 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக உதிர்த்து மட்டும் விடுங்க, பிசைஞ்சு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் உதிர்த்து மட்டும் விடுங்க. ஸோ தட் இந்த கடலை மாவு வந்து இந்த மிக்சர் கூட நல்லா கோட் ஆகிருக்கும். அடுத்து நான் கரெக்டாக 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து 1 கப் அளவு கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவு அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு வந்து நம்மளோட பக்கோடாவுக்கு எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி அரிசி மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்சர் கொடுங்க. கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி உதிர்த்து விட்டு பாருங்கள். நல்லா உதிரியாக விழணும். அப்போ தான் நம்மளோட பக்கோடா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போது ஒரு பெரிய கடாயில் கொஞ்சோண்டு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக வரும் நம்மளோட பக்கோடா. இப்போ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். நடுவில் வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்மளோட பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாலக்கீரை பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.